பறவைங்களோட ஊர்ல ஒரு வித்தியாசமான ட்ரெண்ட் இருந்துச்சு. ஆண் பறவைங்க எல்லாருமே வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பெண் பறவைகள் எல்லாருமே அவங்க அனுப்புற பணத்தையும் கிஃப்டையும் வச்சு ஊருக்குள்ள என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சாயந்தரம் ஒரு 5 மணி இருக்கும். துணிக்குருவியோட வீட்டு திண்ணையில துணிக்குருவி, சிச்சு காக்கா, சோட்டு 3 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. துணியோட கழுத்துல புது தங்க நெக்லஸ் ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. துணி அந்த தங்க நெக்லஸ காட்டி, யோட்டு, இங்க பாத்தியா என்னோட நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்குல்ல. ராஜு துபாயில இருந்து அனுப்பி வச்சாரு. உங்க டிசைன் ரொம்ப நல்லா இருக்குமா. 24 கேரட் நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு துணி. அப்படியே பளபளன்னு ஜொலிக்குது. ராஜு உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. சிச்சுவுக்கு உள்ள வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட வெளியில சிரிச்சுக்கிட்டு, துணி நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி ரொம்ப கிராண்டெல்லாம் போட எனக்கு பிடிக்காது. என் வீட்டுக்காரருக்கும் இதெல்லாம் பிடிக்காது. அதனாலதான் நாங்க நகைங்களையே வாங்குறது இல்ல. சிச்சோ, இந்த மாதிரி வாங்க மாட்டியா இல்ல உன்னோட பிஸ்னாரித்தனமா? ஆமா, முந்த நேத்து உன் வீட்டுக்காரர் என்னவோ அனுப்புனாருல, என்னது? பேரிச்ச பழமும் சென்ட் பாட்டிலா? ஆமா ஆமா, அந்த மாதிரி சென்ட் பாட்டில் எல்லாம் இங்க கிடைக்குமா? அத்தரு. அது ஒரு நாள் போட்டா 10 நாள் வரைக்கும் இருக்கும். அது அன்பால அனுப்புறது எங்க வீட்டுக்காரர் எனக்கு. என் வீட்டுக்காரரும் என் மேல இருக்கிற அன்பால தான் அனுப்புவாரு. அடுத்த வாரம் சிவராத்திரி இல்லையா, அதுக்கு பட்டுப்படவை வாங்கி தரேன்னு சொன்னாரு. அவரு மட்டும் அங்க எவ்வளவு கஷ்டப்படுறாரோ என்னவோ. சிச்சு அவ மனசுக்குள்ள, இவளும் இவளோட வேஷமும், இவ புருஷன் அங்க என்ன வேலை செய்யறானோ, எப்ப பார்த்தாலும் காசு அனுப்பிக்கிட்டு இருக்கான். ஆனா என் புருஷன் பார்ட் டைம் ஜாப் பண்ணாலும் காசு இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவங்களுக்கு மட்டும் எப்படிதான் முடியுதோ. ராத்திரி 9 மணி ஆச்சு. துணிக்குருவி சாப்பிட்டு முடிச்சுட்டு ராஜு கூட கால் பேசுறதுக்காக உட்காந்துக்கிட்டு இருந்தா. தினமும் இந்த நேரத்துல தான் அவங்க போன்ல பேசுவாங்க. ராஜுக்கு வீடியோ கால் பண்ற, கழுத்துல பளபளன்னு ஜொலிக்கிறத பார்த்தா அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. துணி கால் பண்ணா ரிங்கு போகல. நீங்கள் தொடர்பு கொள்ளும் எண் தற்போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. The number is calling currently switched off. ஐயோ, என்னது இது? போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. பாவம், ஏதோ வேலையா இருக்காரு போல. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா பண்ணா மறுபடியும் அதே மெசேஜ் தான். காலையில பண்ணா போன் ஸ்விட்ச் ஆஃப், மதியம் பண்ணா போன் ஸ்விட்ச் ஆஃப். துணிக்கு இப்பதான் பயம் வர ஆரம்பிச்சுது. அட, என்ன இது? 24 மணி நேரமா ஸ்விட்ச் ஆஃப் செஞ்சிருக்காருனா என் வீட்டுக்காரருக்கு ஏதாவது ஆயிருக்குமா? இல்ல ஏதாவது வேலையால போன் சார்ஜ் வைக்க மறந்துருப்பாரா? 2வது நாள் சாயந்தர நேரம் துணி பதட்டமா சோட்டுவோட வீட்டுக்கு போனா. துணியோட கண்ணெல்லாம் செவந்து போயிருந்துச்சு. சோட்டு, சோட்டு, அட என்னாச்சு துணி? கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. என்ன கண்ணீரு? என் வீட்டுக்காரரு ராஜு நேத்துல இருந்து போனை ஸ்விட்ச் ஆஃப் செஞ்சிருக்காரு. போனை எடுக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு ஏனோ ரொம்ப பயமா இருக்கு சோட்டு. ஐயோ துணி, நீ கவலைப்படாத. ஏதாவது வேலையா இருந்திருப்பாரு. இல்லனா அவர் உங்ககிட்ட பேசாம இருப்பாரா? போன் ஸ்விட்ச் ஆஃப் அதனாலதான் செஞ்சிருக்காரு. சார்ஜ் இல்ல போல, கவலைப்படாத. அப்பதான் சிச்சு அங்க வந்தா. அட, என்ன ராஜு போனை எடுக்கலையா? என்ன ஆயிருக்கும்? ஆமா சிச்சு, நேத்துல இருந்து போனே எடுக்கல. சிச்சு நடிக்க ஆரம்பிச்சா. சிச்சு, நான் இப்படி சொல்றேன்னு நீ என்ன தப்பா நினைக்காத. நேத்து எங்க வீட்டுக்காரரு எனக்கு போன் பண்ணப்போ சொன்னாரு, சில பேரு இங்க வந்து பொண்டாட்டி புள்ள எல்லாம் மறந்து இன்னொரு பொண்ணு கூட சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு. நான் ராஜு அப்படி இருக்காருன்னு சொல்ல வரல. இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்கணும். துணி கோவமா, சிச்சு, வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசலான்னு நினைக்கிறியா? என்னோட ராஜு அப்படியெல்லாம் இல்ல. அவருக்கு நான் ரொம்ப பிடிக்கும். ஐயோ, நான் அவர் அப்படி பண்றாருன்னு சொல்லல. ஏதோ எல்லாம் அப்படி நடக்குதுன்னு சொன்னேன், அவ்வளவுதான். சரி, நான் வரேன். சிச்சு அங்கிருந்து போயிடுச்சு. ஆனா அவ உருவாக்குன அந்த சந்தேகம் துணியோட மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருச்சு. உண்மையே ராஜு என்ன மறந்துட்டானா அப்படின்னு அழ ஆரம்பிச்சா. இப்படியே 10 நாளும் போச்சு. துணி போன் பண்ணிக்கிட்டே இருந்தா ராஜு போனு ஸ்விட்ச் ஆஃப்லயே தான் இருந்துச்சு. துணி முகத்துல இருக்கிற களையெல்லாம் போச்சு. அவ ஒல்லி ஆயிட்டா. இன்னொரு பக்கம் சிவராத்திரி பண்டிகையும் வந்துச்சு. அதனால ஊருக்கு நடுவுல ஊரோட தலைவியான மகிக்கழுகு, ஊரு ஜனங்களே எல்லாரும் கேட்டுக்குங்க, இன்னைக்கு சிவராத்திரி. நம்ம ஊரு சிவன் கோயில்ல இன்னைக்கு விசேஷமான பூஜை நடக்க போகுது. இன்னைக்கு தம்பதிங்க புருஷனோட உக்காந்து லிங்க பூஜை பண்ணா அவங்களோட வாழ்க்கையே சந்தோஷமா இருக்கும். சிச்சு உடனே எழுந்திருச்சு. மகி, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லு சிச்சு, என்னது? அது வந்து புருஷன் கூட உக்காந்து பூஜை பண்ணணும்னு சொன்னீங்களே, எங்க வீட்டுக்காரருங்கெல்லாம் துபாயில இருக்காங்க. வீடியோ கால் பண்ணி பண்ணலாமா? அதுல எந்த தப்பும் இல்ல. வீடியோ கால் பண்ணி பண்ணலாம். இல்லனா உங்க புருஷங்கெல்லாம் நல்லா நிம்மதியா இருக்காங்கன்னு நினைச்சா யாரு வேணாலும் பூஜை பண்ணலாம். இதுல எந்த பிரச்சனையும் இல்ல.
அப்போ சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, புருஷன் நல்லா இருக்காருன்னு தெரிஞ்சா யாரு வேணாலும் பூஜை பண்ணலாமா? புருஷனுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருந்தா பூஜையே செய்யக்கூடாதுல்ல? ஏ சிச்சோ, நீ யார பத்தி பேசுற? யார பத்தி? துணி பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். துணியோட வீட்டுக்காரரு கூட போனவரு என்ன ஆனாரு, என்ன கதைன்னு ஒண்ணுமே தெரியலையே. இருக்காரோ இல்லையோ, வேற சம்பந்தத்தை தேடி இருக்காரோ, நம்மளுக்கு என்ன தெரியும்? துணி மனசுக்குள்ள சந்தேகத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பவித்திரமான பூஜைக்கு உட்கார கூடாதுல, அதுக்குதான் சொல்றேன். எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. துணியோட கண்ணுல கண்ணீரை பார்த்தாங்க. அப்போ துணிக்குருவி ரொம்ப கோவமா, ஏ சிச்சோ, வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசுவியா? என் வீட்டுக்காரரு எனக்கு போன் பண்ணலன்னா அவரு உயிரோட இல்லன்னு அர்த்தமா, இல்ல எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாருன்னு அர்த்தமா? கொஞ்சம் சரியா பேசு. ஆமா துணி, நான் சொல்றதுல என்ன சந்தேகம்? உன் வீட்டுக்காரரு 10 நாளா போன் பண்ணல. அவருக்கு என்ன ஆச்சோ என்னவோ. இங்க பாருங்க மகி, துணி இப்போ பவித்திரமா இல்ல. அவ மனசுக்குள்ள ஏதேதோ என்ன ஓடுது. அவ இந்த பூஜையில உட்காந்து பூஜை பண்ணா யாருக்கும் நல்லதில்ல. ஆமா, சிச்சு சொல்றது கூட பாயிண்ட் தான். புருஷன் கூட இல்லாம என்ன ஆச்சுன்னு கவலையோட இருக்கிறவங்க உட்காந்து பூஜை பண்ணா அப்புறம் பூஜையே ஆபத்து தானே. இங்க பாரு துணி, உன் புருஷன் போன் பண்ணதுக்கு அப்புறம் நீ இந்த பூஜையெல்லாம் செஞ்சுக்கலாம். அது வரைக்கும் நீ கோயிலுக்குள்ளே வரக்கூடாது. ஏமகி அப்படி சொல்றீங்க? என் வீட்டுக்காரரு என்னோட மனசுக்குள்ள பத்திரமா இருக்காரு. அவருக்கு எந்த ஆபத்தும் வரல. நான் அவரை நினைச்சு என் மனசுக்குள்ளேயே வச்சு நான் பூஜைய ஆரம்பிக்கிறேன். இங்க பாரு துணி, இந்த கோயிலு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. நீ இந்த கோயில வந்து பூஜை பண்ணி இந்த பூஜைக்கே கெடுதல் ஆயிருச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? உன் வீட்டுக்காரரு இருக்காரோ இல்லையோ, இல்ல வேற கல்யாணம் பண்ணிருக்காரோ, இத பத்தி எல்லாம் உனக்கும் எனக்கு ஏதாவது தெரியுதா? துணி அழுதுகிட்டே, இங்க பாரு சிச்சு, என் புருஷனை பத்தி தப்பு தப்பா பேசுறதா விட்டோம். அவரை பத்தி வேண்டாதெல்லாம் சொல்லாத. உன் நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன் பாரு. உன் புருஷன் வருவாருன்னு சொல்றியே, 10 நாளா வராத மனுஷன் இப்ப எங்க இருந்து வருவாரு? உண்மையான விஷயத்த பத்தி தானே நாங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். துணியால அதை தாங்க முடியாம அவ அங்கேயே உட்காந்து பயங்கரமா அழ ஆரம்பிச்சா. இங்க பாருங்க, துணிக்கு சமாதானம் இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த பூஜையில உட்கார கூடாது. இதுதான் ஃபைனல். அன்னைக்கு சாயந்தர நேரம் ஊரெல்லாம் லைட் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் புது துணியை போட்டுக்கிட்டு கோயிலுக்கு வந்தாங்க. துணியும் புஜ்ஜியை கூட்டிக்கிட்டு பூக்கூடையை எடுத்துக்கிட்டு வந்தா. அத சிச்சு காக்கா பார்த்தா. சிச்சு காக்கா மெதுவா மகிக்கழுகு கிட்ட, இங்க பாருங்க, துணி மட்டும் இந்த பூஜையில உட்காரவே கூடாது. புனிதமான இந்த பூஜைக்கு துணி உட்காந்தா அதுக்கப்புறம் பூஜைக்கே அவமானம். அதனால துணியை உட்கார விடக்கூடாது. அத கேட்ட மகிக்கழுகு, துணி, சிச்சு சொல்றதுதான் சரி. நீ கோயிலுக்குள்ள வராத. நீ வாசல்லே நின்னுக்கிட்டு பூஜையே பண்ணிக்க. இங்க பாரு, புஜ்ஜிய கூட கோயிலுக்குள்ள விடாத. துணிக்குருவி அழுதுகிட்டே, என்ன மகி, நானு அனாதையா? என் வீட்டுக்காரரு வரமாட்டாருன்னு நீங்களே முடிவு எடுத்துட்டீங்களா? நான் கோயிலுக்குள்ள வந்து பூஜை செய்யக்கூடாதா? இங்க பாரு துணி, நீ கோயிலுக்குள்ள வந்து பூஜை செஞ்சா எல்லாருக்கும் பிரச்சனை வந்துரும். நீ இங்கே நின்னு பூஜை பண்ணிக்கோ. துணி புஜ்ஜி 2 பேரும் கோவில் வாசப்படியிலேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சாங்க. அப்பதான் சோட்டு அந்த பக்கமா வந்தா. துணியை பார்த்து அவளும் அங்கேயே நின்னுட்டா. இங்க பாரு துணி, நீ கவலைப்படாத. உன்னோட நல்ல மனசுக்கு அந்த கடவுள் எப்பவுமே பிரச்சனையை கொண்டு வர மாட்டாரு. நல்லவங்களுக்கு அந்த கடவுள் கூட எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்க மாட்டாரு. சோட்டு கோயிலுக்குள்ள போயிட்டா. துணியும் புஜ்ஜியும் அவமானம் தாங்க முடியாம அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்புனாங்க. சரியா அப்பதான் ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பஸ் வந்து நின்னுச்சு. அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்து ஸ்டைலா ராஜகுருவி கீழே இறங்குனா. ராஜு ரொம்ப சந்தோஷமா, அப்பா, நான் என்னோட ஊருக்கு வந்து இறங்கிட்டேன். 10 நாளா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். பாவம் துணி எவ்வளவு பயந்துருக்காளோ. இதெல்லாம் சர்ப்ரைஸ்க்காக தான். ராஜு ஸ்டைலா ஊருக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கும் போது வழியில அவனை குஹு பார்த்துச்சு. குஹு, எப்படி இருக்கே குஹு? சிவராத்திரி பண்டிகை எல்லாம் எப்படி போகுது? என்னோட பொண்டாட்டி புள்ள கோயிலுகிட்டு இருக்காங்களா? குஹு ராஜுவை பார்த்து ரொம்பவும் ஷாக் ஆனா. ஐயோ ராஜு, நீங்க வந்துட்டீங்களா? உங்களுக்கு ஒன்னும் ஆகலல்ல? உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு உங்க பொண்டாட்டி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. எனக்கு என்னாச்சு? என் பொண்டாட்டிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். நான் இப்ப அவங்கள பார்க்க போறேன். ஐயோ ராஜு, நில்லுங்க. முதல்ல இந்த விஷயத்த துணிக்கு சொல்லணும். துணி அப்பதான் ரொம்ப சந்தோஷப்படுவா. குஹு அங்கிருந்து கோயிலுக்கு போனா. ராஜகுருவி சந்தோஷமா வீட்டுக்கு போய் சர்ப்ரைஸ் அப்படின்னு கதவை திறந்தான். ஆனா வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. வீட்டுக்குள்ள ஒரு விளக்கு கூட எரிஞ்சுக்கிட்டு இருக்கல. ஓஹோ, இன்னைக்கு சிவராத்திரி இல்லையா? எல்லாரும் கோயிலுக்கிட்டு தான் இருப்பாங்க. ராஜு கோயிலுக்கு கிளம்புனா. அதுக்குள்ள குஹு போய் சோட்டு கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொன்னான். சோட்டு, ராஜு வந்திருக்காரு. இப்பதான் நான் பாத்துட்டு வரேன். ஐயோ, ராஜு வந்திருக்காரா? துணி கோயில்லயே இல்ல. துணி எங்க போனானே தெரியலையே, என்ன பண்றது? குஹு சோட்டு 2 பேருமே துணியை தேடிக்கிட்டு போனாங்க. அதுக்குள்ள ராஜு கோவிலுக்கு வந்தான்.
ராஜுவை பார்த்த உடனே மகிக்கழுகு, சிச்சு காக்கா எல்லாருமே ஷாக் ஆனாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஐயோ பேயி, ஐயோ ராஜு, நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா? நீங்க எப்ப வந்தீங்க? என்ன சிச்சு அப்படி கேக்குறீங்க? நான் உயிரோட தானே இருக்கேன். ஆமா, துணி எங்க? மகிக்கழுகு கவலையா, ஐயோ ராஜு, எங்களை மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு ஏதோ ஆபத்து வந்திருக்குன்னு நினைச்சு துணிய பூஜையில உட்கார விடல. துணி கோயிலுக்கு வெளியே தான் நின்னு இருந்தா, அவளை கோயிலுக்குள்ள கூட வர விடல. ராஜுவுக்கு கோவம் வந்துச்சு. அப்பதான் சோட்டு குஹு 2 பேரும் அங்க வந்தாங்க. ஐயோ ராஜு அண்ணா வந்துட்டீங்களா? துணியும் புஜ்ஜியும் கோயில்ல எங்கேயுமே இல்ல, வீட்லயும் இல்ல, எங்க போனாங்கன்னு தெரியல. சோட்டு கோவமா சிச்சுவை பார்த்து திட்ட ஆரம்பிச்சா. ஏ சிச்சு, இது எல்லாமே உன்னாலதான். சும்மா ராஜுவுக்கு என்னவோ ஆயிடுச்சுன்னு துணிய வேண்டாத பேச்செல்லாம் பேசிட்ட. உனக்கு துணினாவே பிடிக்க மாட்டேங்குது. வர வர அவளை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. அவளுக்கு ஏதாவது ஆகணும், அப்புறம் இருக்கு உனக்கு. யாருமே கவலைப்படாதீங்க. துணி கஷ்டமா இருந்தா எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும், வாங்க. ராஜு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஆத்தங்கரையோரமா போய் பார்த்தான். ஆத்தங்கரையோரமா துணி புஜி 2 பேரும் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்ப ராஜு அங்க வந்து, துணி புஜ்ஜி அப்படின்னு கூப்பிட்டதும் 2 பேரும் திரும்பி பார்த்தாங்க. ராஜுவை பார்த்த உடனே 2 பேரும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. ராஜு, துணி புஜி 2 பேருமே வந்து ராஜுவை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அப்போ துணி அழ ஆரம்பிச்சா. என்னங்க, என்ன ஆச்சு? ஏன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிங்க? எல்லாரும் ஏதேதோ சொன்னாங்க. நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? ராஜு துணியோட கண்ணீரை தொடச்சு, என்ன மன்னிச்சிரு துணி. நான் தான் ஊருக்கு வர போறேன், உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு என்னோட போனை 10 நாளா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். என்ன மன்னிச்சிடு. நான் தமாசுக்கு தான் பண்ண போனேன். ஆனா அது இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுக்கணும் கொஞ்சம் கூட நான் யோசிக்கல. நீங்க வந்துட்டீங்கல்ல, இனிமே எங்களுக்கு எந்த விதமான பயம் இல்ல. அதுக்குள்ள எல்லாரும் அங்க வந்தாங்க. சோட்டு, குஹு, சிச்சு, மஹி. சிச்சு மட்டும் பயத்துல நடுங்கிக்கிட்டு இருந்தா. அப்போ சிச்சு காக்கா கொஞ்சம் முன்னாடி வந்து, ராஜு அண்ணன், என்னங்க அண்ணன், நீங்க துணிக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டீங்க. பாவம் துணி எவ்வளோ ஆடி போயிட்டா தெரியுமா? நானும் சொன்னேன், துணி கவலைப்படாத, அண்ணன் வந்துருவாருன்னு. அதே மாதிரி நீங்க வந்துட்டீங்க. ஏ சிச்சு, இது எல்லாத்துக்கும் காரணமே நீதானடி. சரி சரி, விடுங்க. இன்னைக்கு சிவராத்திரி, எல்லாரும் சந்தோஷமா அந்த கடவுளுக்கு பூஜை பண்ணலாம், வாங்க வாங்க. எல்லாரும் உடனே கோயிலுக்கு போனாங்க. ராஜு துணி 2 பேரும் உட்காந்து சாமிக்கு பூஜையை செஞ்சாங்க. அவங்க பக்கத்துல சிச்சு காக்காவும் உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு நாள் பூரா யாரும் தூங்காம சிவராத்திரிக்கு கண் முழிச்சு இருந்தாங்க. ராஜுவோட சர்ப்ரைஸ் கொஞ்சம் டென்ஷனை கொடுத்தாலும் கடைசியில அது சந்தோஷத்தை கொடுத்துச்சு. சிச்சு காகத்தின் நாட்டுக்கோழி. கிராமத்துல ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா விருந்து சாப்பாடு ஏற்பாடு நடக்கும். அதுலயும் எல்லாருக்குமே நாட்டுக்கோழி குழம்புன்னா உசுறு. ஆனா யாருக்கும் சமைக்க பிடிக்காது, ஏன்னா சோம்பேறித்தனம். எல்லாரை விடவும் ரொம்ப நல்லா நாட்டுக்கோழி குழம்பு சமைக்கிறது சிச்சு காக்கா தான். ஆனா அவளுக்கும் சோம்பேறித்தனம் ரொம்பவும் அதிகம். காலையில 8 மணி. எல்லாரும் சிச்சுவோட வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. துணிக்குருவி, சோட்டுக்கிளி, லூசிபுரா, மகிக்கழுகு, பன்னு, புஜ்ஜி. அப்ப பன்னு சத்தமா, சிச்சு ஆண்டி சீக்கிரமா வாங்க, சூரியனும் வந்துட்டான், இன்னும் நாட்டுக்கோழி குழம்பு வாசனை வரல. அப்பதான் சிச்சு தூக்கத்தை விட்டு எழுந்திருச்சு வெளியில வந்தா. என்னடா காலையிலேயே உன்னோட தலைவலி? என்னது தலைவலியா? இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு வச்சு எல்லாருக்கும் குடுக்கறேன்னு சொன்ன, மறந்துட்டியா? சிச்சு, உன்னோட கை சமையல சாப்பிடணும்னு தானே நாங்க ஆசையா வந்திருக்கோம். அன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருந்து எவ்வளவு ருசியா இருந்துச்சு, அதனாலதான் வந்தோம். சிச்சு காக்கா பயந்து போய், ஐயோ, நாட்டுக்கோழி குழம்பு வச்சு கொடுக்கணுமா? அந்த கோழிய கிளீன் பண்ணணும், வெட்டணும், எவ்வளவு வேலை இருக்கு. இன்னைக்கு பருப்பு குழம்பு வைக்கலாம். நோ 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 நோ, என்னால பருப்பு குழம்பெல்லாம் சாப்பிட முடியாது. எனக்கு நாட்டுக்கோழி குழம்பு தான் வேணும், இல்லனா நான் பெருசா கலாட்டா பண்ணிடுவேன். சூ, அப்படியெல்லாம் சொல்லாத. நாட்டுக்கோழி குழம்பு வைக்க என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாமே நாங்களே கொண்டு வந்து கொடுக்கறோம். நீ செஞ்சு கொடுத்தா போதும், உன் கையில தான் மேஜிக் இருக்கே. அப்ப சிச்சு காக்கா பெருமையா, சரி சரி சரி, என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் கேட்கும்போது நான் செஞ்சு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்காக நான் நாட்டுக்கோழி குழம்பு வச்சு கொடுக்கறேன். எல்லாரும் மார்க்கெட்டுக்கு போய் நாட்டுக்கோழியும் தேவையான எல்லாத்தையுமே கொண்டு வந்து சிச்சுவோட வீட்டுக்கு போனாங்க. சிச்சு கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாங்க அப்புறமா வரோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ வீட்டுல இருக்கிறது சிச்சு காக்காவும் சின்ன காக்காவும் மட்டும்தான். அப்போ சிச்சு, ஐயோ, இவ்வளோ சிக்கனா? இவ்வளோத்தையும் நான் குழம்பு வைக்கணும்னா என்னால முடியுமா? முடியாது. என்னால இன்னைக்கு இந்த குழம்பெல்லாம் வைக்க முடியாது. நான் வைக்க மாட்டேன்னு சொல்லிடுறேன்.
அம்மா அப்படியெல்லாம் சொல்ல முடியாதும்மா, எல்லாரும் இதுக்காக வெளியே வெயிட் பண்றாங்க, மரியாதை போயிடும். சிச்சு காக்கா யோசிச்சுட்டு போன் எடுத்துச்சு. மரியாதையெல்லாம் போவாதுடா, இங்கே பக்கத்துல பாபுஜி ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்ல நாட்டுக்கோழி குழம்பு ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு வந்துடலாம். அவங்க வைக்கிற குழம்பு நான் பண்ற குழம்பும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சீக்கிரமா ஆர்டர் பண்றா. அம்மா நம்ம மாட்டிக்க மாட்டோமாமா? அதெல்லாம் எப்படிடா மாட்டுவோம்? என்னடா குழம்பு மேல பாபுஜி ஹோட்டல்னு ஏதாவது எழுதிருக்குமா என்ன? சிச்சு காக்கா ஸ்விக்கில 5 கிலோ நாட்டுக்கோழி குழம்பும் அப்படியே களியையும் ஆர்டர் பண்ணா. அர்ஜென்ட் டெலிவரி அப்படின்னு போட்டா. 1 மணி நேரத்திலேயே டெலிவரி பாய் வந்து பேக்கேஜை கொடுத்தான். சிச்சு காக்கா வேக வேகமா பார்சலை ஓபன் பண்ணி நாட்டுக்கோழி குழம்பையும் அப்படியே களியையும் அவ வீட்ல இருக்கிற பாத்திரத்துல போட்டுட்டு பார்சல் வந்த பாக்ஸ கட்டலுக்கு கீழே ஒளிச்சு வச்சுட்டா. டே சின்னு, குழம்ப நம்ப வச்ச மாதிரி காட்டிக்கணும்டா. அதனால கொஞ்சம் மசாலா எல்லாம் தடவி விட்டுறியா மேல. அது மட்டும் இல்லடா, கிச்சன்ல போய் நம்மளே சமைச்ச மாதிரி எல்லாமே அந்த பக்கம் இந்த பக்கம் பண்ணி வச்சுட்டு வந்துடலாம். சின்னு அவங்க அம்மா சொன்ன மாதிரி அவன் முகத்துல கொஞ்சம் மாவையும் கொஞ்சம் மசியையும் பூசி விட்டான். சிச்சு காக்கா அந்த களியையும் அந்த குழம்பையும் அடுப்புல வச்சு சமைச்ச மாதிரி பில்டப் கொடுத்தா. அப்பா என்ன கஷ்டமா இருக்கு அப்பப்பா. மதியம் கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணி இருக்கும். அப்போ பன்னு, புஜ்ஜி, சோட்டு, டோனி, மஹி அப்புறம் லூசி இவங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்காக சிச்சுவோட வீட்டுக்கு வந்தாங்க. வீடு முழுக்க நாட்டுக்கோழி மணம்தான் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பன்னு அந்த குழம்போட வாசத்தை பார்த்து, ஓஹோ சிச்சு அத்தை, எவ்வளவு நல்லா செஞ்சிருக்கீங்க. இதோட வாசனை கமகமன்னு மூக்குக்கு முடியல. ஆமா ஆமா, சீக்கிரமா எல்லாரும் வந்து சாப்பிடலாம், நல்ல ருசியா இருக்கும் போல. எல்லாரும் சமையலறைக்கு வந்தாங்க. அங்க சிச்சு காக்கா அவதான் சமைக்கிற மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரியும் பில்டப் கொடுத்தா. சிச்சு எல்லாரையும் பார்த்து, ஐயோ எவ்வளோ இடுப்பு வலிக்குது, கையெல்லாம் வலி எடுக்குதே, நின்னு நின்னு காலு கூட வலிக்குது. அது மட்டுமா இந்த அடுப்புல சமைக்கணும் அப்படின்னா புகை வேற எப்படி வந்துகிட்டு இருக்கு. சிச்சு, எங்களுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, உண்மையிலேயே நீ கிரேட். ஆமா சிச்சு, எங்களுக்காக நீ சமைச்சிருக்க, வாசனை கூட நல்ல கமகமான வருது பாரு. எல்லாருமே வெளியில ஒரு கியூல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. எல்லார் கையிலயும் ஒரு தட்டு இருந்துச்சு. சிச்சு காக்கா அந்த நாட்டுக்கோழி குழம்பையும் அப்படியே களியையும் கொண்டு வந்து வெளியில வச்சா. அப்ப பன்னு தட்டை காட்டி, சிச்சு அத்தை, முதல்ல எனக்கு கொடுங்க, கிரேவி எல்லாம் நிறைய ஊத்துங்க, எனக்கு நிறைய வேணும் அத்தை. சரிடா, வாடா வாடா அப்படின்னு ஒரு பீஸும் கிரேவியும் போட்டா. வாங்க வாங்க, என்ன மாதிரி டேஸ்ட் யாராலையும் கொடுக்க முடியாது. சிச்சு அத்தை, எனக்கும் களிய போடுங்க. இந்த களிய கூட நான் தான் செஞ்சேன், அது கூட ஸ்பெஷலா உனக்காக. அப்போ லூசி புறா வந்து, சிச்சு பீஸ் எல்லாம் கம்மியா போடு, எனக்கு அதிகமா வேண்டாம். அட என்ன அப்படி சொல்ற லூசி, நான் செஞ்சது நல்லா சாப்பிடு. சிச்சு காக்கா எல்லாருக்குமே களியையும் நாட்டுக்கோழியையும் போட்டு கொடுத்தா. எல்லாரும் தனித்தனியா போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்போ அதை சாப்பிட்ட உடனேயே அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம். குழம்பு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. வா 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 ஆண்டி, எவ்வளவு நல்லா பண்ணிருக்கீங்க ஆண்டி. இருந்தாலும் இந்த ருசியை நான் எங்கேயோ சாப்பிட்ட மாதிரி இருக்கு. எங்க அப்பா டவுன்ல பாபுஜி அங்கிள் கடையில இருந்து வாங்கிட்டு வருவாங்க. அந்த பாபுஜி ஹோட்டல்ல கூட இதே மாதிரி தான் ருசி இருக்கும். நிறைய தடவை நான் சாப்பிட்டிருக்கேன் ஆண்டி. அதுக்கு சிச்சு, என்னது ஹோட்டல்ல செஞ்ச மாதிரி இருக்கா? பாத்தீங்களா என்னோட குவாலிட்டி எவ்வளவு நல்லா இருக்குன்னு? அந்த ஹோட்டல்காரங்க கூட என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆமா ஆமா, சிச்சு கையில ஏதோ மேஜிக் இருக்கு. கறி கூட பாரு எவ்வளவு சாஃப்டா வெந்திருக்குன்னு. ஆமா ஆமா, எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு சிச்சு. இது நாங்க சும்மா சாப்பிட்டா முடியாது. இது செஞ்ச உனக்கு ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் கொடுத்தே ஆகணும். சிச்சு அதை கேட்டு பெருமையா, என்னது கிஃப்டா? என் ஃப்ரெண்ட்ஸுக்காக செஞ்சிருக்கேன். கிஃப்ட் எல்லாம் வேண்டாம், எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. டே சின்னு, நீயும் சாப்பிடுறா. அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுமா. யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, வாயை மூடிக்கிட்டு சாப்பிடுறா. எல்லாரும் ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பன்னுவும் அதே மாதிரி தான் வேக வேகமா சாப்பிட்டான். அப்ப திடீர்னு அவன் வாயில ஏதோ ஒண்ணு அவனுக்கு மாட்டுச்சு. அடடே, என்ன இது கட்டியா இருக்கு கல்லா? வாயில இருந்து எடுத்து, அட இத பார்த்தா கல்லு மாதிரி கூட தெரியலையே, ஏதோ பேப்பர் அட்டை மாதிரி இருக்கு. பன்னு அதை என்னன்னு பாக்குறதுக்காக தண்ணிய ஊத்தி கழுவுனா. அது ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பீஸ் மாதிரி இருந்துச்சு. அதுல ஏதோ எழுதி இருந்துச்சு. பன்னு அத சத்தமா படிச்சான். ஸ்டார் பாபுஜி ஹோட்டல் டோக்கன் நம்பர் 45. எல்லாரும் சாப்பிடுறத விட்டுட்டு கவனமா கேட்டாங்க. டோக்கன் நம்பர் 45யா? ஆண்டி, நீங்க கோழி வாயில இருந்து இந்த டோக்கனை எடுக்கலையா, இல்ல கோழி இத முழுங்கிருச்சா?
சிச்சு காக்கா அதை கேட்டு பதட்டமா, ஏ பன்னு, அது என்னோட மசாலா கவர் ஆயிருக்கோண்டா. அது டோக்கன் இல்ல, தூக்கி கடாசு. இல்ல இல்ல ஆண்டி, இது உண்மையிலேயே பாபுஜி கடையோட டோக்கன் தான். உண்மையை சொல்லுங்க, இது நீங்க சமைச்சதா இல்ல பார்சல் வாங்கிட்டு வந்ததா? அதை கேட்டு டொனி ரொம்ப கோவமா, உண்மையை சொல்லு, இத நீயே சமைச்சியா இல்ல ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் கொண்டு வந்தியா? ஆமா ஆமா, எனக்கும் சிச்சு மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு. கறி இவ்வளவு சூப்பரா வெந்திருக்கும் போதே இவ செஞ்சதான்னு சந்தேகம் வந்துச்சு. மகிக்கழுகு எழுந்திருச்சு சிச்சுவோட வீட்டுக்குள்ள போய் பார்த்தப்போ கட்டிலுக்கு கீழே வச்சிருந்த அந்த காட்டன் பாக்ஸ் கிடைச்சது. அடடே, இங்க பாத்தீங்களா, பாக்ஸ் எல்லாம் உள்ள இருந்தது. இதெல்லாம் ஹோட்டல்ல இருந்து தான் வந்த பார்சல். சிச்சு கைய கழுவுமா மாட்டுச்சு. எதுவுமே சொல்லவும் முடியல. ஐயோ, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க எல்லாரும் நாட்டுக்கோழி குழம்பு வேணும்னு சொன்னதுனாலதான், உங்களுக்காக தான் நான் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணேன். எனக்கு ரொம்ப அசதியா இருந்துச்சு, அதனாலதான் நான் சமைக்கல. என் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கேட்டிருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் முடியாதுன்னு எப்படி சொல்றதுன்னு தான் ஹோட்டல்ல இருந்து கொண்டு வந்தேன். ஆண்டி, நீங்க ஹோட்டல்ல இருந்து கொண்டு வந்ததெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க எவ்வளவு ஆக்ட் பண்ணீங்க, கை வலிக்குது, இடுப்பு வலிக்குது, அடுப்புல வேற சமைக்கணுமே, புகை வருதுன்னு கூட சொன்னீங்க. ஆமா சிச்சு, நீ சமையல் செய்யல, உண்மையை சொல்லிருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்களும் சந்தோஷப்பட்டிருப்போம்ல. கிரெடிட்ஸ் எல்லாம் எனக்கு தான் வரணும்னு தான் அப்படி பண்ண. இன்னொரு தடவை அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். சரி சரி, சிச்சுவே திட்டாதீங்க. ஹோட்டல்காரங்க குழம்பெல்லாம் ரொம்ப சூப்பரா வச்சிருக்காங்க. சீக்கிரமா சாப்பிடுங்க, சூடு ஆறி போச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. சிச்சு அத்தை, பொய் சொன்னாலும் நம்ம கேட்ட ஃபுட்டை தானே வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்கள திட்டாதீங்க அத்தை. இன்னொரு தடவை வாங்கும்போது பிரியாணிய வாங்குங்க. எல்லாரும் வயிறார சாப்பிட்டாங்க. ஆனா சிச்சு காக்கா தலை குனிச்சு நின்னுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா சாப்பிடும் போது வெக்கமே இல்லாம நல்லாதான் சாப்பிட்டுச்சு. என்னதான் இருந்தாலும் என்னோட யோசனை கரெக்ட் தானே. பாபுஜி ஹோட்டல்ல இருந்து தான் கொண்டு வந்தேன். இன்னொரு தடவை பிரியாணிய கொண்டு வாங்க. இருந்தாலும் நீங்க செஞ்சதுன்னு சொல்லக்கூடாது, நாங்க நம்ப மாட்டோம். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எல்லாரும் நம்மள பத்தி பெருமையா பேசணும்னு நினைச்சு இப்படி அசிங்கப்பட்டு நிக்க கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், ஹோட்டல் பார்சல்ல டோக்கனை எடுக்க மறக்க கூடாது.